மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. நிம்மதி ஒரு சாப்பிட கூட விட மாட்டியாடி? எப்ப பாரு காசு காசுன்னு ஏன்டி உயிர் எடுக்கிற? இப்போ நான் அப்படின்னா தப்பா கேட்டுட்டேன். இபி பில் கட்டுறதுக்கு நாளைக்கு தான் லாஸ்ட் டே. இபி கட்டலனா ஃபியூஸ் பிடிங்கிட்டு போயிடுவாங்க. வீட்டு செலவுக்கு தானே காசு கேட்குறேன். அப்படி என்ன நான் தப்பா கேட்ட மாதிரி இப்படி கோவப்படுறீங்க? ஏய், நான் வீட்டில் இருக்கிற ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தாண்டி நிம்மதியா ஒரு வாய் சோறு சாப்பிடலான்னு பார்த்தா எப்ப பாரு காசு காசு காசுன்னு கேட்டு ஏன்டி என் உயிர் எடுக்கிற? எனக்கு காசு வேணா உங்ககிட்ட தானே கேட்க முடியும். எனக்குன்னு வேற யார் இருக்கா? நான் என்ன வேலைக்கா போயிட்டு இருக்கேன்? இங்க பார், நான் சம்பாதிக்கிறது வெறும் 15,000 ரூபா தான். அதுல 7,000 ரூபா வீட்டு வாடகைக்கே போயிடுது. மீதி 8,000 ரூபா உன் மெடிக்கல் செலவுக்கும் வீட்டு ஜாமான் வாங்குறதுக்குமே சரியா போயிடுது. இதுல அந்த ஓனர் வேற அடுத்த மாசத்துல இருந்து 500 ரூபா கூட கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இப்படியே போனா நான் கடன் வாங்கி தான் குடும்பம் நடத்தணும் போல. சரி, இப்போ என்னதான் பண்றது? சரி, நான் இப்படியே ரெடி பண்ணி கட்டிடுறேன். கொஞ்சம் அமைதியாறேன். ஆமா, 5 வருஷமா ஒரே கம்பெனில தானே ஒர்க் பண்றீங்க. இன்னுமா உங்களுக்கு இன்கிரிமெண்ட் போடாம இருக்காங்க? இல்லம்மா, இன்னும் போடல. ஏன்னு தெரியல. நானும் கேட்டு பார்த்துட்டேன். அப்புறம் எதுக்கு இன்னும் அந்த கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? அதை விட்டுட்டு வேற எங்கேயா ட்ரை பண்ணலாம்ல? ஏய், இருக்கிற வேலையை விட்டு அப்புறம் சாப்பாட்டுக்கு ரெடி பண்றது. அதுவும் இல்லாமல் இப்போதான் நீ 3 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க. இந்த நேரத்தில் வேலை போய் வேறு வேலையும் கிடைக்கலன்னு வச்சுக்கோயேன், ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த ஒரு மாதம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, எப்படியாவது ரெடி பண்ணிடலாம். சரிங்க. இத்தனை நாள் நம்ம கிட்ட கம்பெனிக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு இங்கே தான் வந்து கூலி வேலை பார்த்துட்டு இருக்காரா? அப்ப இத்தனை நாள் நம்மளை ஏமாத்திட்டு இருக்காரா? இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும் இருக்கு. என்ன இன்னைக்கு ஆஃபீஸ்ல இருந்து சீக்கிரமாவே வந்துட்டீங்க? என்னாச்சு? இல்லைம்மா, இன்னைக்கு வேலை கம்மி தான், கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிச்சு. அதான் கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு காஃபி கிடைக்குமா? ஹோ, கூலி வேலை பார்த்தா இப்படி தான் தலையெல்லாம் வலிக்குமா? என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படிலாம் பேசுற? இன்னைக்கு வீட்டுக்கு பொருள் வாங்கிட்டு வர வழியில நீங்க இன்னொரு வீட்டு முன்னாடி கட்டட வேலை செஞ்சுட்டு இருந்த பார்த்தேன். இவ்வளோ நாளாக கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டு இருந்தீங்கல்ல, இப்போதான் தெரியுது உங்களை பற்றி. ச்சே, அப்படிலாம் இல்லைம்மா. ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி கம்பெனியில் பெரிய லாஸு, பாதி பேரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அதில் நானும் ஒருத்தன். ஏன் என்கிட்ட முன்னாடி சொல்லலை? இது உங்ககிட்ட சொல்லக்கூடாதுலாம் இல்லை மகா. இது உங்ககிட்ட சொல்லான்னு வந்தப்போ தான் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்தை என்கிட்ட சொன்னேன். உன் சந்தோஷம் கிட்டக்கூடாதுன்னு தான் உங்ககிட்ட இருந்து இதை மறைச்சிட்டேன். எப்படி இன்னும் கொஞ்ச நாள் ஏதாச்சும் ஒரு வேலை கிடைச்சிரும், அது வரைக்கும் இதை செஞ்சு சமாளிச்சுலாம் நினச்சேன். ஆனால் இதை உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சது தப்பு தான். என்னை மன்னிச்சிரு மகா. நம்ம 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நமக்குள்ளே என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம 2 பேரும் அதை ஷேர் பண்ணிப்போன்னு சொன்னேன். அதை மறந்துட்டீங்கல்ல? சரி விடுங்க, இதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணிட்டுருக்காதீங்க. நாளையிலேருந்து அந்த வேலைக்கெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம். என் ஃப்ரெண்டோட அப்பா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. நான் அவர்கிட்ட வேணால் கேட்டு பார்க்குறேன். தேங்க்ஸ் மகா. இனிமேல் வாங்கிட்டு எதுவும் மறைக்க மாட்டேன், சரியா? ஏங்க, நான் கோயிலுக்கு வரல, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க. ஏன் திடீர்னு வரலன்னு சொல்கிற? என்னாச்சு உனக்கு? இல்லைங்க, இன்னைக்கு என்னால் வர முடியாது. எனக்கு பீரியட்ஸ். அதனால தான் சொல்கிறேன். அத்தை மாமாவோட இருமுடி கட்டுற பூஜைக்கு நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க. ஏய், பீரியட்ஸ்லாம் நார்மலான ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் நான் என்ன உன்னை சாமிக்கு மாலை போட்டு மலைக்கா போக சொன்னேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா போயிட்டு வந்துடலாம். இந்த காலத்தில் பீரியட்ஸ்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. இல்லைங்க, இந்த மாதிரி டைம்லாம் நான் கோயிலுக்குலாம் வரக்கூடாது. அது சரி வராது, சாமி குத்தாயிரும்.
அது மட்டும் இல்லாமல் அத்தையும் மாமாவும் நமக்கு குழந்தை பிறக்கணும் தான் மலைக்கே போகிறாங்க. இந்த நேரத்தில் நான் வந்து என்னால் அங்கே ஒரு தடை வந்துடக்கூடாதுங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். ஏய், நீ ஏன்டி எங்க பாட்டி மாதிரி பேசிட்டு இருக்க? காலம் எப்பவும் மாறி போச்சு. காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீயும் மாற கத்துக்கோ. எங்க அம்மாவுக்கு கடவுள மனுஷங்க தான் முக்கியம்னு உனக்கு நல்லா தெரியும்ல. அவங்களுக்கு மட்டும் நீ பீரியட்ஸ்னால தான் கோயிலுக்கு வரலாம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் என்ன ஆகுன்னு உனக்கே தெரியும். அத்தை 1000 சொல்லுவாங்க, ஆனால் பழக்க வழக்கம்னு ஒன்று இருக்குல்ல. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் இருக்க பெரியவங்க சும்மாவா சொல்லியிருப்பாங்க? இந்த பாரு, அந்த காலத்துல அந்த பெரியவங்க பெண்கள் இதனால தான் கோயிலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களா எனக்கு தெரியல. ஆனா என்னோட புரிதல்ல இருந்து நான் ஒன்று சொல்றேன் கேளு. அந்த காலத்துல பெண்களுக்கு பீரியட்ஸ் அப்போ பேட்னு ஒன்று கிடையாது. அடிக்கடி ப்ளீட் ஆகும், அடிக்கடி பாத்ரூம் போற மாதிரி இருக்கும். அதுக்கு பயந்துட்டு அவங்க வீட்டை விட்டு வெளில வராம வீட்டிலே இருந்துட்டாங்க. காலப்போக்கில் அவங்களுக்கு அதுவே ஒரு தடையா மாறிடுச்சு. இப்போ எதுக்கு தேவையில்லாமல் பேசிட்டு இருக்கீங்க? நான் சொல்றது உனக்கு புரியவே மாட்டுது. இந்த காலத்துல எவ்வளவோ பெண்கள் என்னென்னமோ சாதிச்சிட்டு இருக்காங்க. அவங்கலாம் பீரியட்ஸ் ஒரு தடையா பார்த்திருந்தா அவங்களால ஜெயிச்சிருக்க முடியுமா? பீரியட்ஸுங்கிறது நார்மலான ஒரு விஷயம். அதை புரிய வைக்க தான் நான் ட்ரை பண்றேன், ஆனா நீ புரிஞ்சிக்கவே மாட்ற. இங்க பாருடி, நான் இவ்வளவு சொல்லி நீ என் கூட கோயிலுக்கு வரமாட்டல? வரமாட்டேன். சரி, இதுக்கு மேல உன் விருப்பம். ஆனா நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றியா? நம்ம கும்பிடுற குலதெய்வமும் ஒரு பெண் தானே. அந்த பெண் சாமிக்கும் பெண்களுக்கு இருக்க மாதிரி தாய்மை, இரக்கம், அன்பு, பாசம் எல்லாம் இருக்குதானே? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இப்படி சாமியே எல்லாரையும் ஒன்னா சேர்த்து வச்சு பார்க்கும்போது நீங்க மட்டும் என் சாமியை பிரிச்சு பாக்குறீங்க? நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க, ஆனா நடைமுறைக்கு இதெல்லாம் ஒத்து வராது. இங்க பாரு, மற்றவங்களை விடு. நான் சொல்றது உனக்கு கரெக்ட்னு தோணுச்சுன்னா நீ உன்னை மாத்திக்க ட்ரை பண்ணு, அது எனக்கு போதும். பார்க்கலாம். ஆனா இப்போ நீங்க மட்டும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அத்தை கேட்டா ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கோங்க. ஏங்க, சாப்பாடு ரெடி, சாப்பிடலாமா? இல்லம்மா, வேணாம். எனக்கு ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டா இருக்கு. ஏங்க இன்னைக்கு இவ்வளோ சோகமா பேசுறீங்க? இல்லம்மா, உனக்கே தெரியும் நமக்கு இருக்க ஒரே நம்பிக்கை இந்த வேலை தான். அதுவும் இப்போ போயிடுச்சு. இன்னும் ஒரு வாரத்தை உன்னை செக்கப் கூப்பிட்டு போகணும். அதான் என்ன பண்ணுறதுனே தெரில. உதவின்னு யார்கிட்ட கேட்டாலும் காசு இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் வேணா எங்கள் அம்மாட்டி கேட்டு பார்க்கவா? இல்லைம்மா, வேணாம். இந்த நிலைமையில் உதவின்னு சொல்லிட்டு பணம் கேட்குறது அவ்வளோ நல்லா இருக்காது. இல்லைங்க, உங்களுக்கு வேலை பண்ண விஷயத்த என் வீட்டில் நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவுக்கு என் மேலே பாசம் அதிகம். நான் போய் கேட்டால் தரமாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க. நான் போய் கேட்டு பார்க்குறேங்க. நம்ம கஷ்டத்தில் தானே போய் கேட்குறோம். என் வீட்டு மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குங்க. என்னங்க யோசிக்கிறீங்க? உங்கள் வீட்டில் உதவின்னு கேட்குறதுக்கே சங்கடமாக இருக்குமா? அதுவும் இந்த நேரத்தில் உதவின்னு கேட்டால் மாமியார் வீட்டில் வாங்கி சாப்பிட்றேன்னு உங்கள் அண்ணன், அப்பா, அண்ணிலாம் நினச்சிப்பாங்கன்னு தோணுதுமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம இந்த நிலைமையில இருக்கோன்னு மட்டும் எங்கள் அண்ணனுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் தெரிஞ்சுது, அவங்களால தாங்கவே முடியாதுங்க. சரிம்மா, நீ இவ்வளோ சொல்கிற, பார்த்து போயிட்டு. சரிங்க. டேய், நீ ஒன்றும் கவலைப்படாதடா. இந்த கம்பெனிலாம் வேறு கம்பெனியே இல்லை. நான் நாளைக்கே எங்கள் ஆஃபீஸில் வேக்கன்சி இருக்கான்னு கேட்டு சொல்கிறேன். சரி, கிளம்பிட்டா? சரவணா, தப்பாக எடுத்துக்காத. ஒரு 100 ரூபா கிடைக்குமா? சுத்தமாக காசு இல்லை. டேய் வெயிடா. சரி, நான் கிளம்புறேன். டேய், என்னாச்சு? ஏன் அழுகுற? நீங்க சொன்னது சரிதாங்க. இங்க யாருக்குமே உண்மையான பாசமே இல்லை. நீ சொல்றது எனக்கு சுத்தமா புரியல. காலையில எங்க வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட குழந்தையோட செக்கப்புக்கு காசு வேணும்னு கேட்டேங்க. அதுக்கு எங்க அம்மா, ஏன் உன் புருஷன் வேலைக்கு போலையா, இங்கே ஒன்று அமிச்சு பிச்சை எடுக்க வச்சிருக்கான்னு சொல்லி வாய்க்கு வந்த வழியெல்லாம் பேசி என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க. என் புருஷனை பத்தி தப்பா பேசுற வேலை வச்சுக்காதீங்க, உடனே நான் கோவத்துல கத்திட்டேங்க. உடனே எங்க அண்ணன் வந்து, இதுக்கு தான் நான் அவனை கல்யாணம் பண்ண வேணும்னு சொன்னேன், இப்போ அவனை கெட்டு போல, நீ அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு வா, நான் உனக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி என்ன கேவலமா பேசிட்டாருங்க. ஏன் அவங்க இப்படி பேசுறப்போ உங்க அப்பா அங்க இல்லையா? இருந்தாருங்க. சமாதானம் பேசுற மாதிரி கூட்டிட்டு போய் இந்த 100 ரூபான்னு கையில காசு கொடுத்து, எப்படி உன் புருஷன் வந்துட்டு போறதுக்கு காசு கொடுத்துருக்க மாட்டான், இதை வச்சுக்கோன்னு சொல்லி ரொம்ப அசிங்கமா பேசிட்டாருங்க. நான் அங்கிருந்து நம்ம வீடு வரைக்கும் 5 கிலோமீட்டர் நடந்தே வந்துட்டேங்க. குடும்பமா சேர்ந்து எல்லாருமே என்ன ரொம்ப அசிங்கமா பேசிட்டாங்க. சரி விடு, நீ ஃபீல் பண்ணாத. இல்லைங்க, நம்ம கிட்ட
பணம் இல்லாதனால தான் இவங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி அசிங்கப்படுத்துறாங்க. நீங்கள் உடனே பேங்க்லேருந்து எனக்கு லோன் வாங்கி கொடுங்க, நம்ம டெய்லரிங் ஷாப் வைப்போம். எனக்கு தான் டெய்லரிங் தெரியுமேங்க. மா பேங்க் லோன்லாம் வாங்கணும்னா அசட் கேட்பாங்கம்மா. அப்படின்னா எனக்கு 10,000 ரூபாய் எங்கேயாவது வட்டிக்காவது வாங்கி கொடுங்க. தள்ளுவண்டி கடை வச்சாது இவங்க முன்னாடியில் நல்லா வாழ்ந்து காட்டணுங்க. சரிம்மா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். ஒருத்தர் கீழே வேலை பார்த்தா தானே வேலையை விட்டு தூக்குவாங்க. இனிமேல் நம்ம 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? சரியா? நீ அழாத. என்ன இன்னத்தில் அண்ணன் நம்பர்லேருந்து கால் வருது. ஐயோ, ஒரு வேலை என்னாச்சு? விஷ்ணு இருக்கணும். இவன் எதுக்கு இன்னத்தில் கால் பண்ணுறான்? எனக்கு ஒரு ஈஸி ஃபோட்டோ கட்டி பிளாக்மெயில் பண்ண போகிறோம். அச்சோ, இப்போ என்ன பண்ணுறது? ஏய், ஃபோன் வந்தால் எடுத்து பேசு, இல்லைன்னா கட் பண்ணு. அதை விட்டு தூங்குறவனை ஏன்டி டிஸ்டர்ப் பண்ணுற? காப்பாத்து. Your call has been forwarded to an automatic voice message system. 0 1 2 3 4. ச்சே, பயந்துட்டேன். ஐயோ, நம்ம நெட்டில் பார்த்த மாதிரி இருக்கே. ஐயோ, ஒருவேளை உண்மையாகவே கேன்சலாக இருக்குமோ? இதுக்கு மருந்து இருக்கா இல்லையான்னு கூட தெரியலையே. ஐயோ, சீக்கிரமாக செத்து போயிடுவோம் போலையே. ஏய், ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கேன். என்னடி கண்ணாடியா வய திறந்து பார்த்துட்டு இருக்க? என்னடி ஆச்சு உனக்கு? அது இல்லைங்க, காலையில் எந்திரிக்கும் போதே வாய்க்குள்ளே வலிச்சுட்டே இருந்துச்சா. சரின்னு கண்ணாடியில் பார்த்தா வாய் ஃபுல்லாக புண்ணுங்க. சரின்னு கூகுள் பண்ணி பார்த்தா அதில் கேன்சர் புண்ணுன்னு காட்டுதுங்க. அதான் நான் செத்து போயிடுவேன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஏண்டி, ஒரு சாதாரண பொண்ணு காட்டி செத்து போயிடுங்கிற அளவுக்கு ஓவர் திங்கிங் பண்ற? இப்போ இது உங்களுக்கு சின்ன பொண்ணா தெரியலாம், நாளைக்கே இது ஒரு பெரிய கேன்சர் பொண்ணா வந்ததுக்கப்புறம் தான் நான் சொல்றது உங்களுக்கு புரியும். அம்மா சாமி, ஆளை விடு. நீயே ஓவர் திங்க் பண்ணி சாவு, என்ன சாவடிக்காத. ஏங்க, ஐயோ, இன்னைக்கு வர வெள்ளிக்கிழமையாச்சு, விளக்கணிஞ்சிருச்சு. என் புருஷனுக்கு ஏதாவது இருக்குமோ? வீட்டை விட்டு ஆஃபீஸ் போகும்போதே வாசல் கால் தடுக்குச்சு. அப்போவே நான் தண்ணி எடுத்து கொடுத்தா வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஐயோ கடவுளே, ஏதாவது ஆயிருந்தா? ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. சார், ஓகே சார். என்ன ரிங் போயிட்டே இருக்கு, கால் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஒருவேளை நம்ம நினைச்ச மாதிரி ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி விழுந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காரோ? ஹலோ, ஏங்க, எங்க இருக்கீங்க? உங்க உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே, நல்லா இருக்கீங்கல்ல? ஏய், என்னடி பிரச்சனை உனக்கு? பாஸ் கூட ஜூம் காலில் பேசிட்டு இருந்தேன்டி. நல்ல வேலைங்க. ஏன், என்னாச்சு? இல்லைங்க, நான் விளக்கேத்தி சாமி கும்பிட்டுட்டு இருந்தேனா திடீர்னு பார்த்தா விளக்கு அணைஞ்சிருச்சுங்க. அதான் உங்க உயிருக்கு ஏதோ ஆபத்தோ நினைச்சு பயந்து போய் கால் பண்ணிட்டேன். ஏய், வீட்டில் இருக்கும்போது தான் ஓவர் திங்க் பண்ணி சாவடிக்கிறேன்னு பார்த்தா ஆஃபீஸ் வந்தாலும் இப்படியே பண்ற? ஏன்டி இப்படி இருக்க? அது இல்லைங்க. ஏய், இப்போ மட்டும் நீ ஃபோனை வைக்கலன்னு வச்சுக்கோ, ஏன் உண்மையாலுமே செத்துருவேன். ப்ராஜெக்ட்லாம் முடிச்சிட்டேங்க. என்ன இந்த மேனேஜர் தொலை தான் தாங்க முடியல. சரிங்க, நான் அப்புறம் கூப்பிட்றேன். பாய். யார்கிட்டங்க இன்னத்துல சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க? அதுவும் நான் வரதை பார்த்து கரெக்டாக காலை கட் பண்ணுறீங்க. ஏய், ஆஃபீஸில் கூட வேலை பார்க்குற பொண்ணுடி. ப்ராஜெக்ட் முடிச்சிட்டிங்களான்னு கேட்டுச்சு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் ப்ராஜெக்ட் முடிச்சா என்ன, முடிக்கலன்னா அவளுக்கு என்ன? அது என்ன உங்கள் மேலே அவ்வளோ அக்கறை? என்ன, என் மேலே சந்தேகப்படுறியா? பின்ன இந்நேரத்தில் ஒரு பொண்ணுக்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிகிட்டு இருந்தா எந்த பொண்ணாட்டி இருந்தாலும் சந்தேகம் தான் படுவா. அது மட்டும் இல்லாமல் நான் வரதை பார்த்தா நான் கரெக்டாக காலை கட் பண்ணீங்க. என்னடி
கொஞ்சம் விட்டா ரொம்ப தான் பண்ற. இவ்வளோ நாளாக என் பேக் எடுத்து பார்த்துட்டு இருந்த, ஃபோன் எடுத்து செக் பண்றேன்னு பார்த்தா இன்னைக்கு என்னைய சந்தேகப்படுற அளவுக்கு வந்துட்டல்ல. உன்ன மாதிரி சந்தேகப்படுற ஒருத்தி கூடலாம் இனிமேல் என்னால் வாழ முடியாதுடி. இப்போ நான் என்ன தப்பா பேசிட்டேன்? எப்பவும் பேசுறது தானே. ஹேய், உனக்கு என்ன பிரச்சனைன்னு உனக்கே தெரியல, அது உனக்கு புரியுதா? இப்படி எல்லா விஷயத்திலையும் ஓவர் திங்கிங் பண்ணி பண்ணி நீயும் சாகுற, என்னையும் சாகடிக்கிற, அது உனக்கு தெரியல? உன்னோட சொந்தக்காரங்கெல்லாம் உன்னோட கேரக்டர் பத்தி கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவோ சொன்னாங்க. ஆனா அது எதையுமே கேட்காம நீதான் வேணும்னு சொல்லி கல்யாணம் பண்ண பாரு. என் புத்திய செருப்பாலே அடிக்கணும், செருப்பால. இப்பவே என்ன சந்தேகப்பட்டு பேசுற, நாளை பின்ன என்னை பார்க்க வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்துன்னு வச்சுக்கோயேன், என்னெல்லாம் பேசுவீங்க. அம்மா சாமி, இதுக்கு மேல உன் கூட என்னால வாழ முடியாது, தயவு செஞ்சு என்னை விட்டுரு. இதுக்கு தாண்டி ஓவர் திங்க் பண்ணாதன்னு சொல்றேன். ஓவர் திங்க் பண்ணி பண்ணி நீயும் கஷ்டப்படுற, உன்னை பார்த்து நானும் கஷ்டப்படுறேன். இனிமேலாவது எதை பத்தி யோசிக்காம கொஞ்சம் அமைதியாயிரு. அழுகாதடி, உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். இனிமேல் நீ ஓவர் திங்க் பண்ணதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உன்னை எப்படியா வெளில கொண்டு வர பார்க்குறேன், சரியா? இனிமேல் நான் சொல்றதை மட்டும் கேளு. என்னங்க, நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். ஈவினிங் வரக்கு லேட் ஆகும். சரிம்மா, ஆஃபீஸ் முடிஞ்சு மறக்காம கால் பண்ணு, நானே வந்து ஒன்று பிக்கப் பண்ணிக்கிறேன். ஆ சரிங்க. ஹலோ ஓவியா, என் ஒய்ஃப் ஆஃபீஸ் கிளம்பிட்டா, சீக்கிரம் வந்து லேட் பண்ணாத, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஓவியா, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா? சி, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இவ்வளோ நாளாக என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்க. இன்னைக்கு உங்கள் 2 பேரும் கையும் களவுமா பிடிக்கிறேன். என்கிட்டயே நீங்கள் ஏதோ அண்ணன் தங்கச்சியுமே நாடகம் ஆடுறீங்கள, வச்சுக்கிறவங்கள. ரொம்ப நாளாக உனக்கு இதை கொடுக்கணும் தப்பிச்சிட்டு இருந்தேன். ஃபோனில் சொன்ன அந்த சர்ப்ரைஸ் தானே? எனக்கு சர்ப்ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும்னு தானே சர்ப்ரைஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். சர்ப்ரைஸ்னா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஐ ஹேட் சர்ப்ரைஸ். மோதிரமா? இது வைர மோதிரம் தானே? அட பாவி, கட்டின பொண்ணாடிக்கு இது வரைக்கும் ஒரு டைமா இதை வாங்கி கொடுத்துருக்கியா? அவளுக்கு போய் எனக்கு முதல்ல அடிக்கணும். எங்க கிடைச்சிருச்சு. ஓ மை காட், என் லைஃப்பில் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டை நான் பார்த்ததே இல்லை. எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் இந்த கிஃப்ட்டுக்கு மயங்கிடுவா. நீ வேணா பாரு, இதை விட சூப்பரான ரிங்கா என் ஒய்ஃப் பர்த்டேக்கு நான் வாங்கி தருவேன். ஐயோ, வச்சிருவோம். இவரை போய் தப்பா நினைச்சிட்டுமே. இல்லை இல்லை, இதை விட ஒரு பெஸ்ட் ரிங் இங்கே எங்கேயுமே கிடைக்காது. இனி கிடைக்க போகிறதும் இல்லை. நீ ஒன்று பண்ணு, இந்த ரிங்கையே உன்னோட ஒய்ஃப்க்கு கிஃப்டாக கொடுத்துடு, சரியா? எனக்கா? சரி, ஷர்ட்டை கழட்டு, நான் வந்த வேலையை பார்த்துட்டு கிளம்புறேன். இல்லை, நான் என் ஒய்ஃப் கிட்ட தான் ஹார்ட்டில் போட்ட டேட்டாவை ஃபர்ஸ்ட் டைம் காட்டுவேன், வேற யார்ட்டையும் காட்ட மாட்டேன். மகா ரொம்ப லக்கி. நீ அவளுக்கு புருஷனாக கிடைச்சதுக்கு மகா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இந்த மாதிரி ஒரு புருஷன் யாருக்கும் கிடைக்கவே மாட்டான். ஆமாம், இந்த மாதிரி ஒரு புருஷன் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா நான் தான் அவளை சீட் பண்ணுறேன்ல. என்ன சொல்கிற? நீ அவளை சீட் பண்ணுறியா?
என்னால் நம்பவே முடியல. அவளோட பர்த்டேக்கு இது வரைக்கும் கொடுத்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை விட பெஸ்ட் கிஃப்டாக கொடுக்கணும்னு அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு வாங்கிட்டு அடிக்கடி தனியாக ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன்ல, அது அவளை ரொம்ப பாதிச்சிருக்கு. நைட்டு நான் தூங்கினதுக்கு அப்புறம் ஃபோன் எடுத்து செக் பண்ணுறா, மெசேஜ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? மகா, நீ ஆஃபீஸ் போல? இல்லைங்க, நான் ஆஃபீஸ் போகல. ஆஃபீஸ் போன மாதிரி ட்ராமா பண்ணேன். உங்கள் ஆஃபீஸில் எல்லாரும் உங்களுக்கு இன்னொரு பொண்ணு கூட அஃபேர் இருக்குன்னு சொன்னாங்களா, அதனால தான் நானும் உங்கள் மேலே சந்தேகப்பட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. சரி மகா. நீ என்ன மன்னிச்சிடுறி ஓவியா? ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே எதுக்குடி சாரி எல்லாம் விடு. ம், சரி, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். நீங்கள் என்ன பர்த்டேக்கு தானே பிளான் பண்ணுறீங்க? நான் சர்ப்ரைஸாக வரேன், சரியா? ம். சூப்பர் பிளானு. நீ மட்டும் அவள் வீட்டில் இருக்கிறத கண்டுபிடிக்கலன்னு வச்சுக்கோ, இன்னைக்கு நீயும் நானும் சேர்ந்து மாட்டியிருப்போம். நல்ல வேலை, தப்பிச்சிட்டோம். அவளை விடு. இந்த மாதிரி ஆம்பளைங்க கூடலாம் வாழ்கிறதுக்கு சாகிற வரைக்கும் தனியாகவே வாழ்ந்துடலாம். ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையாங்க? டாக்டர் இன்னைக்கு நேரத்தோட செக்கப்புக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, என்ன ரெடியாக சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னொரு நாளைக்கு போய்க்கலாமே. ஏங்க, இன்னைக்கு தானே டாக்டர் டேட்டு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு போலன்னா ஏன் வரலன்னு அவங்க கேட்க மாட்டாங்களா? சரி, அவங்கள விடுங்க. நமக்கா வச்சு நம்ம குழந்தைய போய் நம்ம பார்க்கணும் இல்லையா? ஏங்க இப்படி அமைதியாக இருக்கீங்க? ஏதாச்சும் பேசுங்க. என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கம்மா. இப்போதான் மெயில் அனுப்பியிருக்காங்க. என்னங்க சொல்றீங்க? எதுக்காக வேலையை விட்டு தூக்குனாங்க? தெரியல, ஆஃபீஸ் ஏதோ லாஸ்ட்ல போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதனால கூட இருக்கலாம். இப்போ மந்த் எண்டா வேற இருக்கு, கையில சுத்தமா காசு இல்லை. அதனால தான் சொல்றேன், இன்னொரு நாள் செக்கப் போய்க்கலாமா? அதனால என்னங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயே கடன் வாங்குங்க, நம்ம இன்னைக்கு செக்கப் போலாம். ஏய், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? எல்லாரும் என்ன மாதிரி கம்பெனி வேலைக்கு போறவனுங்க தான். அவனுங்கள்ட்ட மட்டும் என்ன மந்த் எண்டா கையில காசு இருக்குமா? அதான் கையில காசும் இல்ல, வேலையும் இல்ல, அடுத்த மாசம் போய்க்கலாம்னு சொல்றேன்ல. உன் மரமண்டைக்கு புரியாதா? ச்சே, உன்னை ஏன் தான் கல்யாணம் பண்ணோன்னு இருக்கு. என்ன சொன்னீங்க? என்னை ஏன் கல்யாணம் பண்ணணும்னு இருக்கா? இந்த கேள்வியை என்ன கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா கிட்ட கேட்டிருக்க வேண்டியதானே? எங்கள் வீட்டில் நான் ஒன்றும் பாரமாக இருக்கேன்லாம் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கல. எங்கள் வீட்டில் நானும் ராணி மாதிரி தான் இருந்தேன். கட்டின பொண்டாட்டி சந்தோஷமாக வச்சுக்க முடியலனா நீங்களே இது கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஏய், இதுக்கு மேலே ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசுன, இங்கே பார், உங்கள் அப்பா மட்டும் என்ன, நான் சும்மா வெட்டியே ஊர் சுற்றிட்டு இருக்கும்போது உன்னை எனக்கு கட்டி கொடுத்தாரு. நானும் ஒரு வேலையில் இருக்க தானே எனக்கு கட்டி கொடுத்தாரு. நான் என்னமோ உங்கள் அப்பா காலில் விழுந்து உங்கள் பொண்ணு இல்லைன்னா செத்துருவேன் அப்படின்னு கெஞ்சின மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க. இங்கே பார், நானும் எங்கள் வீட்டில் ராஜா மாதிரி வாழ்ந்தவன் தான். உன்னை கட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நிலைமைக்கு வந்துட்டேன். ஏற்கனவே நான் வேற ஒரு டென்ஷனில் இருக்கேன். கம்முன்னு போடி. எது? நான் இதுக்காக போனோம்? பிறக்க குழந்தைக்கா ஒரு செக்கப் கூட கூட்டிட்டு போக முடியலனா உங்களுக்குலாம் எதுக்கு குழந்தை பெற்றுக்கணும் ஆசை? குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த நிலைமைனா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்ன கூலி வேலைக்கு போவீங்களா? என்னடி கொஞ்சம் பேச விட்டா தலை மேல ஏறி உட்கார்ற? இங்க பார், உன்னை உங்க வீட்டுல கட்டிட்டு வரப்போ வரதட்சணையா ₹1 வாங்கிருப்பேன் நானு. இது நாள் வரைக்கும் ஏன் சம்பாத்தியத்தை தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்ப ஏதோ எனக்கு வேலை இல்ல, கையிலையும் சுத்தமா காசு இல்லைன்னா இப்படிதான் அசிங்கப்படுத்துவ நீ. அப்புறம் உனக்கு நம்ம சொந்தக்காரங்களுக்கும் என்னடி வித்தியாசம்? ஏங்க இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இவ்வளோ கோவப்படுறீங்க? எதுடி சின்ன விஷயம்? இதே மாதிரி உங்க வீட்டுல உங்க அப்பாவுக்கு வேலை பிடிச்சுன்னு வச்சுக்கோயேன், அப்பவும் ஏன்ட்ட கேட்ட மாதிரி தான் அவர்கிட்ட போய் கேட்பியா என்ன ஏன் பெத்தீங்கன்னு? வர்ற ஆத்திரத்துக்கு ஒன்று அப்படியே. ஏய் போடி. ச்சே. நானும் எங்க வீட்டுல ராஜா மாதிரி வாழ்ந்தவன் தான். உன்னை கட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நிலைமைக்கு வந்துட்டேன். ஏய் மகா, இங்க பாரு,
வேலை போன டென்ஷன்ல யார் மேலே இருக்க கோவத்தை உன் மேல காட்டிட்டேன்டி. நீ எதுவும் மனசுல வச்சுக்காத, என்னை மன்னிச்சிரு மகா. ஏய், அதான் நான் சாரி கேட்குறேன்ல, ஏதாச்சும் பேசேன். இப்போ என்ன, உனக்கு செக்கப்புக்கு போக காசு வேணும் அவ்வளோதானே? இரு, இப்போவே அந்த பைக்கை வித்துட்டு வந்துடுறேன். ஏங்க, நீங்கள் பைக்கெல்லாம் ஒன்றும் விற்க வேண்டாம். உங்ககிட்ட எப்போ காசு இருக்கோ அப்போ செக்கப் போகலாம். உனக்கு என் மேலே எதுவும் கோவம் இல்லையே? அப்படி ஏதாவது இருக்குன்னா சொல்லிடு, இப்போவே அந்த பைக்கை வித்துட்டு வந்துடுறேன். இல்லை, கோவம்லாம் எதுவும் இல்லை. சரி, கொஞ்சம் சிரியேன். இப்போ மட்டும் நீ ஃபோனை கட் பண்ண, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ. ஆ? இப்போ எதுக்கு ஃபோனை கட் பண்ண? ஃபோன் பண்ண எனக்கு கட் பண்ண தெரியாதா? சொல்லுடா. மகா, நான் ஆஃபீஸில் இருக்கேன். ப்ளீஸ், எது வந்தாலும் ஈவினிங் வீட்டுக்கு வருவேன், அப்போ பேசிக்கலாம். இப்போ எதுக்கு ஃபோனை கட் பண்ண? மகா, நான் வீட்டுக்கு வந்து சொல்கிறேன், அப்போ பேசிக்கலாம் மகா. இப்போ எதுக்கு ஃபோனை கட் பண்ண? ஏய், சொல்லு. நான் ஃபோன் பேசிட்டு இருக்கும் போது எதுக்கு நீ கட் பண்ண? பைத்தியமாடி நீ? சொல்லுடி. எங்க அப்பா அம்மாவுக்கு எது பண்ணாலும் உடனே கால் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்க. அவங்க என்னடி இப்படி உனக்கு துரோகம் பண்ணாங்க? அவங்க 10 மாசம் சுமந்து பெத்த புள்ளடி நானு. அவங்களுக்கு முன்னாடி எப்படி நீ ஹாஸ்பிட்டல் கூட செலவு பண்ணாம இருக்க முடியும்? ஓ, அதுக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் பாப்பீங்களோ? ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பார்க்க மாட்டீங்களா? எங்க அப்பா அம்மாவை எங்க கூட்டிட்டு போய் பார்க்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஒண்ணு எனக்கு சொல்ல வேணாம். நான் சொல்லாம வேற யார் சொல்லுவா? நீ தாலி கட்டிட்டு வந்த பொண்டாட்டி நானு. நாளைக்கே நமக்கு ஒரு கஷ்டம்னா மற்றவங்க நின்று வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பாங்க. நான் தான் உன் கூட இருந்து காலம் முழுக்க கஷ்டப்படணும். அதுக்காக தான் சொல்றேன். அப்படியா? சரிடி, இனி நம்ம 2 பேருமே கஷ்டப்பட வேணாம், டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். நீ உன்னோட விருப்பத்துக்கு இருந்துக்கோ, நான் என்னோட விருப்பத்துக்கு இருந்துக்கிறேன். வெயிட் போன. ஏய், ஏங்க, எங்க அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்காங்க. அப்பா இப்பதான் கால் பண்ணி சொன்னாரு. அப்படியா? எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க? வீட்டு பக்கத்துல இருக்கிற வி ஹாஸ்பிட்டலுங்க. அர்ஜென்ட்டா ஆன்ஜியோ பண்ணுன்னு 5 லட்ச ரூபா கேக்குறாங்களாம். என்ன பண்றதுனே தெரியலங்க. நீ மேல இருக்க வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு வா, பாத்துக்கலாம். என்னங்க, கொஞ்சம் கூட யோசிக்காம பட்டுன்னு சொல்லிட்டீங்க. காசு இன்னைக்கு போகும், நாளைக்கு வரும். மனுஷங்க உயிர் அப்படி இல்ல. என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்களை எவ்வளவோ தொல்லை பண்ணியிருக்கேன், உங்க அம்மா அப்பாவுக்கு எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா நீங்க அது எதுவுமே மனசுல வச்சுக்காம எங்க அம்மாவுக்கு உதவி பண்றேன்னு சொல்றீங்க. உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணுங்க. என்ன மன்னிச்சிருங்க. ஏய், நான் உன்னோட அப்பா அம்மாவையும் என்னோட அப்பா அம்மாவையும் பிரிச்சு பார்த்ததே இல்ல, சரியா? நீ முதல்ல போய் பத்திரத்தை எடுத்து வா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். சார், ப்ராஜெக்ட் இந்த தடவை கரெக்டாக முடிச்சிடலாம் சார். இந்த தடவை எந்த பிரச்சனையும் வராது. சின்ன சின்ன பகுதி தான் சார் இருக்கு, அதை ரிமூவ் பண்ணா போதும். ஷூர் சார், ஷூர் சார். இந்த படம் எப்படி இருக்கு? ஏய், கொஞ்சம் கூட அறிவில்லை உனக்கு? முக்கியமான விஷயமா பாஸ்ட பேசிட்டு இருக்கேன், இப்போ வந்து புடவை எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு இருக்க? முட்டாள் முட்டாள். அது சரி, நீயும் உங்க அப்பா அம்மா மாதிரி படிப்பறிவு இல்லாத தற்குறி தானே நீயும். அவங்க உனக்கு எப்படி நடந்துக்கணும் சொல்லி கொடுத்து வளர்த்துருந்தா அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கும். நீ எல்லாம் என்ன கல்யாணம் பண்ணது ஏன் உசுறு எடுக்க தானே? எங்க அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க, இவ வேணாம் வேணான்னு. நீ தான் வேணும் கல்யாணம் பண்ணல, அதான் இப்ப அனுபவிக்கிறேன். ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? புடவை நல்லா இருக்கான்னு தானே கேட்டேன், அதுக்கே இப்படி திட்டுறீங்க? திட்டாம கொஞ்சுவாங்களா? முக்கியமான விஷயமா பாஸ்ட பேசிட்டு இருக்கேன்டி, தற்குறி மாதிரி வந்து டிஸ்டர்ப் பண்ற. அவர் என்ன நினைப்பாரு? கொஞ்சம் கூட மேனஸ்ல நினைக்க மாட்டாரு. தற்குறி. தற்கொலைன்னு மட்டும் சொல்லாதீங்க, மனசு கஷ்டமா இருக்குங்க. அப்படி தாண்டி சொல்லுவேன். தற்குறி தற்குறி நாயே. ஏய் நில்றி. ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடி குழந்தைக்கு சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொல்லி தானே கூட்டு போனேன். என்ன கேவலப்படுத்தணும்னு எனக்கு பிடிக்காத சொந்தக்காரங்க கூட பேசிட்டு இருக்க. எனக்கும் அவங்களுக்கு தான் பேச்சுவார்த்தையில உனக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு நான் போய் பேசிட்டு இருக்க? விடுங்க, அப்புறமா பேசிக்கலாம். ஏய், பேசிட்டு இருக்கும்போது பாதியிலே பண்ணு வச்சுக்கோ, ஏன் அப்புறம் கெட்டக்கும் வரும் பாத்துக்க. ரோட்ல இருந்து வீட்டுக்கு வர வரைக்கும் திட்டிக்கிட்டே தான் வரீங்க.
என்னால் சுத்தமாக முடியலைங்க. ப்ளீஸ் விடுங்க. ஏய் என்னடி ப்ளீஸ்? ப்ளீஸ்க்கு முதல்ல ஸ்பெல்லிங் தெரியுமா உனக்கு? தற்குறி நாய. இப்போ என்ன? நான் தற்குறி நாய் தான். எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், யார்கிட்ட எப்படி பேசணும் எனக்கு சுத்தமாக தெரியாது. போதுமா? தற்குறி தான் தற்குறி தான் தற்குறி தான். உங்களை மாதிரி அறிவா இருக்கிற யாரையா பார்த்து கல்யாணம் பண்ணி இருக்கலாம்ல. ஏங்க என்ன கல்யாணம் பண்ணி இப்படி தினமும் என்ன சாவடிக்கிறீங்க? ஒரு 5 நிமிஷம் கூட உங்க கூட என்னால சந்தோஷமா இருக்க முடியலங்க. கல்யாணம் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் பொண்டாட்டி நடத்துற மாதிரி நடத்துறீங்க. ஏதோ ரோட்ல போற நாயை கூப்பிட்ற மாதிரி தானே கூப்பிடுவீங்க. நானும் மனுஷி தாங்க. எனக்கும் கோமானம் சூடு சொன்ன எல்லாமே இருக்குங்க. எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்க முன்னாடி கேவலப்படுத்தி பேசிகிட்டே இருக்கீங்க. நான் நீங்கள் தாலி கட்டிட்டு வந்தவ தாங்க. அடுத்தவங்க முன்னாடி என்ன கேவலப்படுத்தி பேசுறதுல அப்படி என்னங்க உங்களுக்கு சந்தோஷம் சொல்லுங்க. போன இடத்துல ஒருத்தர் மதிச்சு போய் பேசினது தப்பா? அவரா வந்து நம்ம கிட்ட பேசினாதான் நம்ம பேசுவோம்னு நினைக்கிறப்ப திமிரு இல்லையா? அதுக்கு எதுக்குங்க நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும்? பேசாம வீட்டிலே இருந்திருக்கலாம்ல. ஃபங்க்ஷன் என்னை மன்னிச்சிருங்க. நான் ஃபங்க்ஷன்னு தெரியாமல் இங்கிலீஷில் பேசிட்டேங்க. நான் இங்கிலீஷ் பேசினாதான் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. போதுங்க, இதுக்கு மேலே என்னால் முடியாது. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கே போயிடுறேங்க. என்னை விட்டுருங்க. மகா 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 ப்ளீஸ் மகா, நான் மன்னிச்சிரு மகா. இதுக்கு மேலே உன்னை புரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோயேன், நான்லாம் மனுஷனே இல்லை மகா. நீ என்னை விட ஸ்மார்ட்டா இருக்குன்னு திமிரில் இப்படிலாம் பண்ணிட்ட மகா. இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டேன். என்னை விட்டு போயிடாத மகா, என்னை நம்பு மகா. சாரி மகா. இதுக்கு மேலே என்ன தற்கொலைன்னு சொல்ல மாட்டீங்கல்ல? சொல்ல மாட்டேன். உன்ன மாதிரி பட்டி கட்ட கல்யாணம் பண்ண பத்தியா? என் புத்தியை தாண்டி செருப்பால் அடிக்கணும். ஏனுங்க மாமா இப்படி பேசுறீங்க? புடவை நல்லா இல்லைங்களா? புடவையாடி இது கேவலமா இருக்கு. இங்க பாரு, இது ஒண்ணு கிராமம் கிடையாது. உன் இஷ்டத்துக்கு கிடைக்கிற துணியெல்லாம் போட்டு வரதுக்கு. இது சிட்டி. கொஞ்சமாச்சு டீசெண்டா ட்ரெஸ் பண்ண கத்துக்கோயேன். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸோட உன ஃபங்க்ஷனுக்கு கூட்டு போனா பாக்குறவங்க என்ன காரி துப்புவான். ஆனா என்கிட்ட இதை விட வேற நல்ல புடவை இல்லைங்களே. இங்க பாரு, இந்த புடவை கட்டிட்டு தான் நீ ஃபங்க்ஷனுக்கு வரீனா அப்பெல்லாம் வரணும் அவசியமே இல்லை. உள்ள போ. வந்துட்டான் மேட்சிங்காக ட்ரெஸ் போட்டு வரேன். மீனா, அந்த ஹெல்மெட் எடுத்துருவா. எங்கேயும் கிளம்பிட்டீங்க? ஒரு மாதிரி தொண்டை எரிச்சலா இருக்கு, அதான் டாக்டரை பார்க்க போறேன். ஒரு நிமிஷம் இருங்க. மீனா, இந்தாங்க. எதுக்குடி இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண சொன்ன? ஆமா, என்ன இது? இல்லைங்க, உங்களுக்கு தான் தொண்டை எரிச்சலா இருக்குன்னு சொன்னீங்கல்ல. ஆமா, அதனால தாங்க உங்களுக்கு கஷாயம் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏய், வெளியில போறப்ப டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. உன்ட்ட இதெல்லாம் வேணும் நான் கேட்டனா? இல்லைங்க, இதை குடிச்சாலே உங்களுக்கு நிஜமாவே தொண்டை வலியெல்லாம் சரியாயிருங்க. ஏய் பட்டி காட்டு எருமை, நீ என்ன MBBS படிச்ச டாக்டரா? இல்லைங்க, எங்க ஊர்ல. உங்க ஊர்ல இந்த கருமத்தை குடிச்சாங்கன்னா அதை உங்க ஊரோட வச்சுக்க. இது சிட்டி, கொஞ்சம் மாத்தி டீசெண்டா அதை கத்துக்கோ. மீனா, என்னாச்சுங்க மாமா? இன்ஜெக்ஷன் போட்டு தொண்டை வலி கம்மியாகல. நான் ஃபோன் எடுத்துருவேன், என் ஃபேமிலி டாக்டர் கால் பண்ணுவோம். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க மாமா, வந்துடுறேன். இந்தாங்க, இதை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு தொண்டை வலியெல்லாம் சரியாயிருங்க.
நான் தான் இதெல்லாம் வேணான்னு சொன்னேன்ல. எனக்காக குடிங்க ப்ளீஸ்ங்க. இந்த ஒரே ஒரு டைம் மட்டும் கேளுங்க. இப்போ எப்படிங்க இருக்கு? எரிச்சல் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. நான் தான் சொன்னேன்லங்க, இதை குடித்தாலே உங்களுக்கு எல்லாமே சரியாயிருங்க. நீங்கள் தான் நான் சொல்கிறத காதுலேயே வாங்கலை. நான் டாக்டரெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஆனால் எனக்கு இந்த நாட்டு வைத்தியம்லாம் கொஞ்சம் தெரியும். என்னை மன்னிச்சிரு மீனா, நான் தான் உன்னை புரிஞ்சிக்காம ஏதோ பேசிட்டேன். யூ ஆர் ரியலி கிரேட். பரவாயில்லைங்க, நான் ஒன்றும் தப்பாக எடுத்துக்கல. நீங்கள் தானே திட்டினீங்க. அப்படிலாம் இல்லை மீனா, உன் மேலே தப்பு இல்லைன்னா யார் திட்டினாலும் வாங்கிக்கக்கூடாது. அது கட்டின புருஷனாக இருந்தாலும் சரி, புரியுதா? எல்லாத்துக்கும் தலையாட்டு பட்டிக்காடு.